ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆரஞ்சு ப்ரோசட் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சை கழுகிட்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு அந்த ஆரஞ்சோட பல்ப் மட்டும்தான் தேவை. அதை நான் கத்தி வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த பல்ப்லேருந்து நம்ம ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பவுலில் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு கூட சுகர் சேர்த்துக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஆரஞ்சு ஜூஸும் அதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஆரஞ்சு தோலும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சுகர் கரைகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதை சூடாக்கி எடுக்க போகிறோம். அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பில் இருந்து இறக்கிடலாம். இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு பவுலில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதான இந்த ஃப்ரெஷ் க்ரீம் மிக்ஸை இதுக்குள்ளால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு இது தேவையில்லை அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நான் மீதி இருக்க மிக்ஸை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுப்பேன். இப்போ இதை மூடி வச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் ஓவர் நைட் விட்டுடலாம். ஆல்ரெடி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த ஆரஞ்சு பவுல், அதில் நான் ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஓவர் நைட் முடித்து மறுநாள் மார்னிங் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல திக்காக ஐஸ்கிரீம் மாதிரி க்ரீமியாக இருக்கும் இந்த ப்ரோசட். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Thanks for watching. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.